அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாள்ல இருக்கக்கூடிய முக்கிய செய்திகள பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய துணை அதிபர் இந்தியாவுக்கு வர செய்திய வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ஜனவரி 20ஆம் தேதி நம்மளுடைய அமெரிக்காவோட அதிபராக வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்திருப்பார். அமெரிக்காவோட துணை அதிபரா ஜேடி வான்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பதவி ஏற்றிருப்பார். சரிங்களா? ஸோ அமெரிக்காவோட பிரசிடென்ட்டா டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா முதல்ல இங்கிருந்து நம்ம ஆட்கள் தான் போயிருப்பாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் போய் அமெரிக்கா போயிருப்பார். சரிங்களா? ஸோ அங்க நெறைய முக்கியமான முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கும். அந்த முடிவுகள்ல முக்கியமான முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக உறவ 5 பில்லியன் சாரி $500 பில்லியன் வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான முடிவு. ஓகேங்களா? 2030ல இந்தியா, அமெரிக்கா எக்கனாமிக் ட்ரேட் வேல்யூ அப்படிங்கிறது $500 பில்லியன் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான முடிவா இருந்துச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அக்ரீமெண்ட்லயே தகாவூர் ராணா அப்படிங்கிற இந்த ஒருத்தர பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த தகாவூர் ராணா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மும்பை தீவிரவாத தாக்குதல்ல ஒரு மாஸ்டர் மைண்ட் தான் தகாவூர் ராணா. ஓகேங்களா? ஸோ அவர வந்து அமெரிக்க சிறையில வந்து வச்சிருப்பாங்க. அவர் இந்திய சிறைக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரதமர் வந்து கேட்டிருப்பார். ஸோ அதுக்கு அமெரிக்கா வந்து ஓகே சொல்லி, இப்ப தகாவூர் ராணா அவர்களையும் வந்து இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட ஸ்பெஷல் கோர்ட் வந்து அந்த ஒரு வழக்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் 2மே முக்கியமான விஷயங்களா இருந்துச்சு. அதே மாரி இந்திய, அமெரிக்க உறவுகள், வர்த்தக உறவ பார்க்கிறப்ப, இந்தியா வந்து ஒரு சர்ப்ளஸ் ட்ரேட வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? அமெரிக்கா கிட்ட நம்ம சர்ப்ளஸ் ட்ரேட் அப்படின்னா உபரியான ஒரு வர்த்தகம் அப்படின்னு பார்க்கிறப்ப, நம்ப நம்ப தான் அமெரிக்காவுக்கு அதிக பொருள் அனுப்புறோம். அமெரிக்கால இருந்து நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து கம்மி. ஓகேங்களா? அததான் நம்ம சர்ப்ளஸ் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது மட்டும் இல்லாம, அமெரிக்காவுல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு இந்தியா அதிகமான வரிகள விதிக்குது. சரிங்களா? அமெரிக்காவுல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு இந்தியா கிட்டத்தட்ட 52% வரிகள வந்து விதிக்குது. ஸோ இத வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து அப்போஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கு பதிலா ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கறத போட்டிருப்பாரு. இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருட்களுக்கு இப்போ 27% வரிகள வந்து போட்டிருக்காங்க. சரியா? சோ இதனால இந்தியாவோட எக்ஸ்போர்ட் எல்லாமே பாதிக்கப்படும் அப்படிங்கிற செய்திகள நம்ம பார்த்திருந்தோம். சோ இதெல்லாமே பேஸ் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப்ல இப்ப அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் வந்து இந்தியாவுக்கு வராரு இல்லையா? சோ இந்த வர்த்தகம் சார்ந்த நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்த போறாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸேஷனை பத்தி பேச போறாங்க. எப்படி நம்ம வர்த்தக உறவுகளை அடுத்த கட்டங்களுக்கு எடுத்துட்டு போக போறோம் அப்படிங்கறத பத்தி பேச போறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு அஜெண்டாவோட தான் இவர் வரார். சரிங்களா? ரைட். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இன்றைய திருக்குறள். சோ திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொறியின்மை யார்க்கும் பழி அன்று அறிவறிந்து ஆள்வினை இன்மை பழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது நன்மை விளைவிக்கும் ஊழ் இல்லாதிருத்தல் யாருக்கும் பழி அன்று. அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாமல் இருப்பதே பழி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லாம இருக்கிறது கூட பிரச்சனை இல்ல. ஆனா செய்ய வேண்டிய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டே செய்யாம இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருக்குறள் எண் 618 அதிகாரம் ஆள்வினை உடைமை. சரிங்களா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல திடக்கழிவு மேலாண்மையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி இந்த ஆர்டிகல்ல கொடுத்திருந்தாங்க. திடக்கழிவு மேலாண்மை சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முதல் பிரச்சனையா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோர்ஸ் செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது குப்பை உருவாகக்கூடிய இடத்திலேயே அது மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். அதான் சோர்ஸ் செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட். சோ அந்த இது சரியான முறையில நம்ம பண்றது கிடையாது. அதே மாதிரி பொது இடங்கள்ல அதிக அளவுல நமக்கு குப்பை தொட்டிகள் வந்து இல்லாம இருக்கு. இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளுமே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சென்னையில எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஓவர் ஃப்ளோடா இருக்கும். இல்ல ரொம்ப ஓவர் ஃப்ளோ ஆயிருக்கும். குப்பையெல்லாம் அந்த இதையும் தாண்டி கீழே கொட்டி வச்சிருப்பாங்க. குப்பை தொட்டியில போடணுங்கிறது மைண்ட் செட். ஆனா குப்பை தொட்டிக்கு பக்கத்துல போட்டா கூட எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது தான் நடைமுறை இல்லையா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு எங்கேயாவது காலி இடங்கள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொண்டு போய் குப்பை போடுறது. அதே மாதிரி இந்த கட்டுமான குப்பைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு பில்டிங் இடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடிபாடுகள் எல்லாத்தையுமே சரியான முறையில அகற்றி வைக்கணும். சரிங்களா? ஆனா அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்றது கிடையாது. அப்படியே இடிச்சு போட்டு அப்படியே போயிடுறது. அந்த மாதிரியான விஷயங்கள் பில்டிங் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இப்ப அர்பனைசேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அர்பனைசேஷன் அதிகமா இருக்கப்ப நிறைய புது புது ஏரியாக்களை நம்ம
ஒரு அர்பன் சிட்டிக்குள்ள இணைச்சிட்டே வரும் இல்லையா? இதுவரைக்கும் முன்னாடி மக்கள் இல்லாத பகுதிகள் கூட இப்ப அந்த இடத்துல பில்டிங்லாம் கட்டி, அபார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டி அது அர்பனைஸ்டா மாறிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சரியான முறையில இந்த குப்பை தூய்மை காவலர்கள் வந்து போறது கிடையாது. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்க தான் செய்றாங்க. அதே மாரி தூய்மை காவலர்களே பார்த்தீங்கன்னா, ஆ தூய்மை பணியாளர்களே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில தான் இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கு. ஸோ இந்த மாரி பல விஷயங்கள் வந்து நம்மனால சொல்ல முடியும். சரிங்களா? தமிழ்நாட்டுல திடக்கழிவு மேலாண்மையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா, இதெல்லாம் நம்மனால சொல்ல முடியும். ஓகேவா? அப்ப திடக்கழிவு மேலாண்மையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. தமிழக அரசாங்கம் இத பார்த்துட்டே தான் இருக்காங்க. அதுக்காக ஒரு விஷயத்த தொடங்க போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சட்டப்பேரவையில அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். தூய்மை இயக்கம் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் தொடங்க போறாங்க. இந்த தூய்மை இயக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முதல்வர் தலைமையில ஒரு குழு அமைத்து, இந்த தூய்மை இயக்கம் எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள உருவாக்க போறாங்க. ஓகேங்களா? முதல்வர் தலைமையில ஒரு 20 பேர் கொண்ட குழு பார்த்தீங்கன்னா, ஒரு கொள்கைய வகுத்து, நிதிய திரட்டி, பல்வேறு துறைகள வந்து ஒருங்கிணைச்சு, இந்த ஒரு தூய்மை இயக்கத்த செயல்படுத்த போறாங்க. பாலிசிய ஃபார்முலேட் பண்ணி, ஃபண்டிங்க சோர்ஸ் பண்ணி, இன்டகிரேஷன் ஆஃப் டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ வந்து உருவாக்கி, அந்த தூய்மை இயக்கம் அப்படிங்கிற இந்த விஷயத்த செயல்படுத்த போறாங்க. சரிங்களா? சோ இத மானிட்டர் பண்ணக்கூடிய அளவுல யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் செக்ரட்டரி தலைமையில ஒரு மாநில அளவிலான செயற்குழு அப்படிங்கிறது இருக்கும். அவங்க இந்த ஸ்கீம் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மாவட்ட அளவுல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தலைமையில வந்து இந்த செயற்குழு அப்படிங்கிறது அமைக்கப்படும். அப்படிங்கிற தகவல் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் எப்படி தூய்மை இந்தியா அப்படிங்கிற இயக்கம் கொண்டு வந்து ஒரு ஒரு தூய்மை இந்தியால ஒரு சில கன்சிடரபிள் டார்கெட்ஸ வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ, அதே மாரி தமிழ்நாடு அரசாங்கமும் தூய்மை இயக்கம் அப்படிங்கிறத கொண்டு வந்து கிளீன்லினஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் சானிடேஷன ஃபோக்கஸ் பண்ணி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ட ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. சரியா? சோ அந்த செய்தி தான் குடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 46 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இன்றைய தினமணி செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.